கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கடந்த வெள்ளிக்கிழமை 23/1/2026 அன்றோடு நாம் சபையாக அமைக்கப்பட்டு 15 ஆண்டுகள் நிறைவடைந்து இப்போ 16வது ஆண்டிற்குள்ளாக நுழைந்திருக்கிறோம். இத்தனை ஆண்டுகளும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அற்புதமாக பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். தொடர்ந்து நாம் இந்த சீர்திருத்த சத்தியத்தில் நிலைத்து வாழ்வதற்கு அவர் உதவி செய்து வந்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளையும் சபையாக நாம நினைவில் வைத்திருக்க வேண்டிய அடிப்படையான வேத சத்தியங்களை நினைவு கூர்ந்து நாம சிந்திக்க போகிறோம். ஆண்டவருடைய சபையாக அவருடைய சத்தியத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கவும், நம்முடைய சபையில புதிதாக வருகிறவர்கள், நம்ம சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள், இவர்கள் எல்லோருமே வேதம் சொல்லுகிற இந்த அடிப்படையான சபையை பற்றிய போதனைகளை தெரிந்து கொள்வதற்காக இன்றைக்கு அதை தான் நம்ம சிந்திக்க போகிறோம். ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு 2 காரியம் ரொம்ப அவசியம். ஒன்று, கடவுளை பற்றிய அறிவு, 2வது சத்தியத்தை பற்றிய தெளிவு. கடவுளை பற்றியும் அவனுக்கு சரியான அறிவு இருக்கணும், சத்தியத்தை பற்றியும் சரியான ஒரு புரிதல் இருக்கணும். இந்த 2ம் இருக்கிற போதுதான் அவனால ஒரு கிறிஸ்தவனாக, வேதபூர்வமான கிறிஸ்தவனாக இந்த உலகத்துல வாழ முடியும். அதனால எனக்கு சத்தியம் தேவையில்லைங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது 2மே ரொம்ப அவசியம். ஒரு மனுஷன் கடவுளை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் அறிந்திருந்தால் மட்டும் போதாது, அதை தன்னுடைய வாழ்க்கையில இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். 3 விஷயம் எப்பவுமே நமக்கு ரொம்ப அவசியம். முதல்ல, நாம அறிந்து வைத்திருக்கிற சத்தியத்துல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். அசைக்க முடியாத உறுதிப்பாடுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் கன்விக்ஷன் சொல்லுவாங்க. கன்விக்ஷன் அது நம்முடைய இதயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் நம்பி இருக்கிற சத்தியத்துல முழு நம்பிக்கையோடு இருந்து அதுல சமாதானமாக இருப்பேங்கிறது அந்த கன்விக்ஷன். அப்ப நம்முடைய இருதயத்துல அந்த கன்விக்ஷன் இருக்கணும். 2வது, அந்த சத்தியத்திற்காக நம்மை அர்ப்பணிக்கணும். கமிட்மெண்ட் சொல்லுவாங்க. கமிட்மெண்ட் இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாதுங்க. கமிட்மெண்ட் ரொம்ப அவசியம். நான் அறிந்து உறுதியோடு விசுவாசித்திருக்கிற சத்தியங்களின்படி மட்டுமே நான் வாழ்வேன் என்கிறதுல ஒரு அர்ப்பணிப்பு, அதுலயே நமக்கு ரொம்ப உறுதி தேவை. 3வது, நடைமுறை செயல்பாடு. அதை நம்முடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் அதை வச்சிருக்கணும். அறிவும் உணர்வும் இருந்தால் மட்டும் போதாது, அது நடைமுறை வாழ்க்கையில செயல்படுத்தி வாழ்கிறதுல வைராகியம் வேணும். அப்போ ஒரு கன்விக்ஷன் இருக்கணும், ஒரு உறுதிப்பாடு இருக்கணும், ஒரு கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பு இருக்கணும். அதன் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். பிராக்டிக்கல் லைஃப் அதன் அடிப்படையில இருக்கணும். இந்த 3ம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வரையும் மட்டும்தான் நம்மால வேத சத்தியங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வேதபூர்வமான கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்துல வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையின் மூலமாக மட்டுமே கடவுளுடைய நாமமும் மகிமைப்படும். இதன் அடிப்படையில நம்முடைய விசுவாச வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கும் விதமாக இன்னைக்கு இந்த 2 பிரசங்கத்திலையும் கர்த்தருடைய திருச்சபையை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது அதை பத்தி தான் நாம சிந்தித்து பார்க்க போகிறோம். நான் இதை குறித்து யோசித்து பார்த்தேன். 15 வருடங்களை நிறைவு செய்திருக்கிறோம்னு சொல்லி சபையை பத்தின எந்தவித ஒரு உணர்வுமே இல்லாம, அந்த சபைக்கான ஒரு கன்விக்ஷன், கமிட்மெண்ட், அதுல ஒரு பிராக்டிஸ் இல்லாம வாழ்றதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு சடங்காக போய்விடும். அப்ப இந்த நேரத்துல நம்ம சரியாக வேதம் சபையை பற்றி என்ன போதிக்கிறது, நாம் என்ன நம்புகிறோம், நாம் நம்புகிறதில் உறுதியோடு வாழ்கிறோமாங்கிறதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறதற்காக இன்றைக்கு காலையிலையும் மாலையிலையும் 2 செய்திகளை கேட்க போறோம். முதலாவது, இப்ப காலையில கர்த்தருடைய திருச்சபையை பற்றி வேதம் போதிக்கிற சத்தியங்களை நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம். காலைல தான் செய்ய போறோம். இன்னைக்கு மாலை நேரத்துல சீர்திருத்த விசுவாசத்தை பற்றியும் சீர்திருத்த திருச்சபையை பற்றியும் நாம பார்க்க போகிறோம். நாம நம்மை ரிஃபார்ம் சர்ச்னு சொல்றோம். ரிஃபார்ம் பேப்டிஸ்ட், சீர்திருத்த பாப்டிஸ்ட் சபைன்னு சொல்லுகிறோம். அப்ப இந்த சீர்திருத்த விசுவாசத்தை பற்றியும் சீர்திருத்த திருச்சபையை பற்றியும்
ஒரு ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் சர்ச்சாக நாம என்ன நம்புகிறோம், எதை விசுவாசிக்கிறோம், எதன் அடிப்படையில் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த உண்மைகளையும் நாம சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். சரி, முதல்ல இப்போ காலையில கர்த்தருடைய திருச்சபையை பற்றி வேதம் போதிக்கிற சத்தியங்களை நாம் கவனிக்கலாம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரொம்ப கவனமாக இந்த வார்த்தைகளை கேளுங்க. ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அவசியமானது. இந்த உலகத்துல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு திருச்சபை ரொம்ப அவசியம். அந்த திருச்சபையை பற்றிய வேத போதனைகளை கேட்க போகிறோம். இந்த காலை மாலை 2 செய்திக்குமே ஒரு பொதுவான தலைப்பு என்னன்னா கர்த்தரின் திருச்சபை. கர்த்தரின் திருச்சபை, இது பொதுவான தலைப்பு. இந்த 2 செய்திக்கும் இந்த பொதுவான தலைப்பிற்குள்ளாக முதலாவது இப்ப நாம காலையில பார்க்க போகிற அந்த செய்திக்கான தலைப்பு என்னன்னா வேதமும் திருச்சபையும். வேதமும் திருச்சபையும். அந்த பொதுவான தலைப்பு நமக்கு எதை காட்டுகிறது? திருச்சபை கர்த்தருடையது. அவ்வளவுதான் எளிமையான விளக்கம். அப்ப திருச்சபை கர்த்தருடையது என்றால் அந்த திருச்சபையை பற்றி வேதம் என்ன போதிக்கிறது, அதுதான் காலையில பார்க்க போறோம். அந்த வேதம் போதிக்க சபை கொண்டிருக்க வேண்டிய அம்சங்களை எல்லாம் விசுவாசத்தை கொண்டு இயங்குகிறோமா என்பதை மாலையில் நாம் பார்க்க போகிறோம். ஆகவே வேதமும் திருச்சபையும் என்கிற தலைப்புல இப்ப நாம சிந்திக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையாகிய வேதம் அவருடைய திருச்சபையை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனிக்க போகிறோம். 3 குறிப்பு தாங்க, ரொம்ப எளிமையான குறிப்பு. முதலாவது, சபை என்றால் என்ன? முதல் கேள்வி. இரண்டாவது, சபை யாருடையது? மூணாவது, இந்த உலகத்துல சபை ஏன் இருக்கிறது? 3 கேள்வி. முதலாவது, சபை என்றால் என்ன? இரண்டாவது, சபை யாருடையது? மூன்றாவது, இவ்வுலகில் சபை ஏன் இருக்கிறது? இதெல்லாம் வேதம் சொல்லுகிற உண்மைகளை நம்ம சிந்தித்து பார்க்கலாம். சரி, முதல் குறிப்பு, சபை என்றால் என்ன? இந்த உலகத்துல வாழ்கிற அநேக கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இந்த திருச்சபை அல்லது ஆலயம், சபை என்கிற வார்த்தைய அவங்க கேட்ட உடனே அவங்க மனசுல வர்றது என்னன்னா கட்டடம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒருவேளை இங்க இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்களே கூட ஆலயம், திருச்சபை, சபை என்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்க மனசுலயும் கூட அது வந்திருக்கலாம். ஒரு பெரிய கட்டடமாக சபை எப்படி இருக்கணும்? அது ஒரு பெரிய கட்டடமாக இருக்கணுங்க. ஏன்னா அப்படிதான் இந்த கிறிஸ்தவ உலகம் சபையை முன்வைக்கிறது. எல்லா சபை பிரிவினர்களும் தங்களுடைய சபை கட்டடத்தை பிரம்மாண்டமாக வைத்து மக்களை கவருகிற அந்த செயல்களில் இருக்கிறார்கள். பெரிய பெரிய சபைகளாக கட்டி வைத்து அந்த சபை கட்டடத்தையே தேவனுடைய ஆலயமாக காண்பிக்கிற ஒரு பழக்கம் நம்ம மத்தியில இருக்கிறது. ஆகவே சபைன்னு வார்த்தையை கேட்ட உடனே அவங்களுடைய நினைவுக்கு வருவது கட்டடத்தை தான். அவங்க தங்களுடைய சபை கட்டடத்தை பற்றி ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க. இந்த மதுரை பட்டணத்திலேயே எங்க சபை தான் கொஞ்சம் விசேஷமானது. மற்றதெல்லாம் சிமெண்ட், செங்கல் வச்சு கட்டியிருப்பாங்க. ஆனா எங்க சபைய இந்த விதமாக வெள்ளக்காரன் கட்டி வச்சது எவ்வளவு பிரம்மாண்டமான சபை தெரியுமா அப்படின்லாம் அந்த சபை கட்டடம் என்பது அவர்களுக்கு ஒரு கௌரவம், அவங்களுக்கு அது ஒரு பெரிய பெருமை. அப்படிதான் அததான் அவங்க தேவனுடைய ஆலயமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தேவனுடைய சபையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே கட்டடம் தான் கர்த்தருடைய சபையா, கட்டடம் தான் தேவனுடைய ஆலயமா அப்படின்னு ஒரு கேள்வி நாம கேட்டு பார்க்கணும். வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கலாம். உங்க வேத புத்தகத்துல 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 27வது வசனம், 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க திருப்பிக்கோங்க. அங்க சாலமோன் ராஜா முதலாக இந்த உலகத்துல தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டின போது, அதை கட்ட முயற்சித்து பிரயாசித்து அதற்கான வழிமுறைகளை எல்லாம் கையாண்டு ஒரு ஆலயத்தையும் கட்டி முடித்த போது அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 1 ராஜாக்கள் 8:27, தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். சரிங்களா?
அவ்வளோ பெரிய தேவாலயம். நீங்க அதை யோசிச்சு பாருங்க. 2 நாளாகமத்துலதான் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த ஆலயம் கட்டுவதற்கு தீருவின் ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பி தேவையான பொருள்களை கொடுத்து உதவி செய்வதற்காக கேட்பார். அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு 70,000 80,000 மக்களை திரட்டி அதற்கான பணிகள் எல்லாம் கொடுத்து அந்த ஆலயம் அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது. அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட அந்த ஆலயத்துல நின்று கொண்டு அவர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் கொள்ளாத மகிமையுடைய தேவன் அவர் கைகளால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தில் எப்படி வாசம் பண்ணுவார்? இந்த ஆலயத்துக்குள்ள எப்படி அவருடைய மகிமையை அடக்கி வைத்து விட முடியும்? சரி, அவர் இன்னும் சொல்றத பார்ப்போம். 2 நாளாகமோ 2வது அதிகாரம் 2 நாளாகமோ 2வது அதிகாரம் 5-6 வசனங்கள்ல தீருவின் ராஜாவுக்கு அவர் எழுதுகிற கடிதத்தில் அவர் குறிப்பிடுகிறத பாருங்க. 2 நாளாகமும் 2:5-6 வசனங்கள். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாயிருக்கும். வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் அந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து இங்கதான் நீங்க இருக்கணும்னு அவரை அந்த ஆலயத்துக்குள்ள வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆலயத்தை யாரால கட்ட முடியும்? அவர் சன்னதியில் தூபம் காட்டுவதற்கே ஒழிய வேறே முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுவதற்கு நான் எம்மாத்திரம்? ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்க ஆலயம் கட்டுறேன். என்ன காரணத்துக்காக ஆலயம் கட்டுறேன்? நான் வந்து அவரை ஆராதிக்கிறதுக்கு தாங்க ஆலயம். அவருடைய மக்களாக, நல்லா கேளுங்க, சாலமோனுடைய வார்த்தையை கேளுங்க, நாங்க வந்து அவரை ஆராதிப்பதற்கு ஒரு இடமாகவே இந்த ஆலயத்தை நான் கட்டுகிறேன். மற்றபடி தேவனுடைய பிரசன்னத்தை என்னால் இந்த ஆலயத்திற்குள் அடக்கி வைத்து விட முடியாது. சரிங்களா? பழைய ஏற்பாட்டில் இந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது நீங்க வாசிச்சு பாருங்க, அவ்வளோ மகிமையா தேவன் தம்முடைய பிரசன்னத்தை அங்கு கொண்டு வந்து சேர்த்திருந்தார். தேவனுடைய பிரசன்னம் அந்த ஆலயத்துல வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? அங்க அவருடைய மக்கள் இருந்தார்கள். அவருடைய மக்கள் தாங்க அவருடைய ஆலயம். அவருடைய மக்களுக்குள்ளாக தான் அவர் உலாவி அவர் கிரியை செய்கிறார். வெறும் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசமாய் இருப்பதில்லை. இப்ப கூடி ஆராதிக்கிறோம், இப்ப தேவனுடைய பிரசன்னம் இங்க இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறார். ஏன்னா அவர் அதை சொல்லி இருக்கிறார். 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். அப்ப தேவன் நிச்சயமாகவே இங்க இருக்கிறார். இப்ப இந்த ஆராதனை எல்லாம் முடிந்து நாம கலைந்து போன பிறகு தேவன் எங்கு வாசம் பண்ணுகிறார்? நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அப்ப இந்த கட்டடம் தேவையில்லையான்னு கேட்கக்கூடாது. கட்டடம் தேவைதான். ஒரு சபை கூடி வருவதற்கான ஒரு இடம், கட்டடம் அவசியம்தான். ஆனா அதுவே தேவனுடைய ஆலயமாக நாம் பார்க்க கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள், அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்கள். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 23, 24 வசனங்கள்ல அங்க அத்தனை பட்டணத்துல மார்ஸ் மேடல நின்று பவுல் சொன்ன வார்த்தைகளை பாருங்க. 23வது வசனம். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். 24வது வசனத்தை நல்லா கவனிங்க. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. அப்ப நம்முடைய நினைப்பு ஆலயம் சபை என்று கேட்ட உடனே அந்த பிரம்மாண்டமான கட்டடத்தை நாம என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. அந்த சபை கட்டடம் என்பது அவருடைய மக்கள் வந்து ஆராதிப்பதற்கான ஒரு இடமே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வாழ்க்கையை பாருங்க. இந்த உலகத்துல அவர் வாழ்ந்த போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு தேவாலயத்தின் பிரம்மாண்டத்தை காட்டுகிறார்கள். மத்தேயு 24வது அதிகாரத்துல 1-2 வசனங்கள்ல அதை நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவரே இந்த ஆலயம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறதுன்னு பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு கல் மேல இன்னொரு கல்லு இல்லாம போகிற அளவுக்கு இது தரைமட்டமாக இடிக்கப்பட்டு போகும். அவர் எதை அடையாளப்படுத்தி காட்டுகிறார் தெரியுமா? நீங்க என்னமோ இதுதான் தேவனுடைய ஆலயம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இல்ல,
இதல்ல தேவனுடைய ஆலயம். இது இல்லாமல் போக போகிறது. தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் எங்கும் அவரை தொழுது கொள்ளக்கூடிய காலம் வருகிறதுன்னு சொன்ன மாதிரி இந்த ஆலயம் மட்டுமல்ல, அது ஒரு கட்டடம். தேவனுடைய மக்கள் எங்கு கூடி இருக்கிறார்களோ அங்கு அவர்கள் மத்தியில் தேவன் பிரசன்னமாக இருக்கிறார். அப்ப சபை என்று சொன்ன உடனே கட்டடம் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. சபை என்பது கர்த்தருடைய மக்கள் கூடி வருகிற இடம். அப்ப முதல்ல ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சபைன்ன உடனே அது கட்டடத்தை குறிப்பதல்ல. சபை கட்டிடம் ஒரு இடம் மட்டுமே. அவருடைய மக்களாக நாம் ஒன்றிணைந்து அவரை ஆராதிப்பதற்கு கூடி வருகிற ஒரு இடம். சரியா? அப்ப உண்மையான சபைன்னா என்ன? இந்த சபை என்கிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை என்னன்னா எக்லீசியான்னு சொல்றாங்க. எக்லீசியா அப்படின்னா அழைக்கப்பட்ட மக்களின் கூட்டம். எங்கிருந்து அழைக்கப்பட்டவர்கள்? கர்த்தருடைய மீட்பின் திட்டத்திற்குள்ளாக இருந்து அந்த மீட்பின் ஆசீர்வாதத்தை அடைந்த மக்களின் கூட்டம். தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் விசுவாசித்து தங்களுடைய பாவங்களில் இருந்து மனம் திரும்பி அவருடைய மக்களாக அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அனுபவித்து கூடி வருகிற மக்களின் கூட்டம் தாங்க சபை. அழைக்கப்பட்ட மக்களின் கூட்டம். இவர்களை தான் வேதம் சபை என்று நமக்கு சொல்லுகிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற போதனைகளை பாருங்க. சபை கட்டிடம் சபை அல்லன்னு பார்த்தோம். அது கூடுகிற இடம் மட்டுமே. அவருடைய மக்களாக கூடி வருகிறோம் இல்லையா? நாம தான் தேவனுடைய ஆலயம். நாம ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆலயம். நமக்குள்ளாக தேவன் வாசம் பண்ணுகிறார். பாருங்க, அப்போ அந்த சபையை குறித்து எவ்வளவு உயர்வான ஒரு சிந்தனை இருக்கணும். சபை கட்டடம் தான் சபைன்னு நினைக்கும் போது வேதம் சொல்லுகிற ஒரு உண்மையை மறந்துடுறோமா? வேதம் என்ன சொல்லுது? நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்ப நான் என்ன சபை ஆக நீ நினைக்கிற போது, என்னை ஆலயமாக நான் நினைக்கிற போது நான் தேவனுக்கு முன்பாக எவ்வளோ கவனமாக வாழ்வேன். பாருங்க, 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்லுகிறார், 3வது அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? சரிங்களா? இந்த கொரிந்து சபையில பல பிரச்சனைகள் இருந்த போது அவங்க எல்லாம் ஒண்ணு கூடி வருகிற போது அவர்களுக்குள்ளாக பல பிரச்சனைகள் இருந்தது, ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது, பிரிவினைகள் இருந்தது, வேறுபாடுகள் இருந்தது. பவுல் அங்க சொல்லுகிறார், நீங்க தான் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார். இது உங்களுக்கு தெரியாம இருக்கிறதான்னு கேட்கிறார். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 6:16 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. பாத்தீங்களா? அப்ப தேவனுடைய ஆலயம்னு யாருங்க சொல்லுகிறார்? பவுல். அவருடைய மக்களாக இருக்கிற நம்ம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம்னு சொல்லுகிறார். இந்த கட்டடத்துல நாம கூடி வருகிற போது தேவனுடைய பிரசன்னம் இங்கிருந்து அவர் சத்தியத்தில் நம்மை வழிநடத்துகிறார். அவரை ஆராதிப்பதற்கான ஒரு அருமையான இடமாகவே தேவனுடைய ஆலயம் இருக்கு, இந்த கட்டடம் இருக்கு. அப்ப தேவனுடைய ஆலயம்னா அவருடைய மக்களாக நாம தான். நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆலயம். தேவன் நம்மில் வாசம் பண்ணுகிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 21-22 வசனங்கள்ல பாருங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள், அந்த வார்த்தையை கவனிங்க. அப்ப அது கட்டடத்தை குறிக்கல. கட்டடம் தான் ஏற்கனவே கட்டி முடிச்சுதானே இங்க இருக்கிறோம். கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்றால் அவருடைய மக்களாக ஒன்று சேர்கிறோம்,
சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் கொண்டு வந்து சேர்த்து அந்த சபை வளருகிறது. அந்த சபை என்பது என்ன? அவருடைய மக்கள் தான் அவருடைய சபை. அது உங்களுக்கு புரியுதாங்க? இந்த உண்மை உங்க மனசுல எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் பிள்ளைங்களா. இது உங்க மனசுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப சபை என்பது ஒரு கட்டிடத்தை குறிக்கிற வார்த்தை அல்ல, அது அவருடைய மக்களை குறிக்கிற வார்த்தை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா, நமக்கு முன் வாழ்ந்த சீர்திருத்தவாதிகளும் தூய்மைவாதிகளும் சபை பற்றி கொடுத்திருக்கிற விளக்கங்களை சிந்தித்து பார்த்தா அவங்க சொல்றாங்க, கர்த்தருடைய உடன்படிக்கைக்குள்ளாக இருந்து கர்த்தருக்கும் சக விசுவாசிகளுக்கும் தங்களை அர்ப்பணித்த ஒருவரோடு ஒருவர் ஐக்கியத்தில் வருகிற பரிசுத்தவான்களின் கூட்டம், அதான் சபை. ரொம்ப வேகமா நான் சொல்லிட்டேன் இந்த வாக்கியத்தை. இதுல ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. இந்த சபை என்பது என்னன்னா பரிசுத்தவான்களின் கூட்டம். அந்த பரிசுத்தவான்கள் யாரு? கர்த்தருடைய உடன்படிக்கைக்குள்ளாக இருந்தவர்கள், கடவுளோடு ஐக்கியத்தில் உள்ளவர்கள், சக விசுவாசிகளோடு வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியத்தில் நிலைத்திருப்பவர்கள். இப்படிப்பட்ட மக்கள் கூடி வருகிற அந்த கூட்டத்துக்கு பேர் தான் கர்த்தருடைய சபை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு விதத்துல பார்த்தோம்னா, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளாக வாழ்கிற கிறிஸ்தவர்களின் கூடுகை. சபை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் தன்னுடைய அஸ்திவாரத்தை போட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் அவருடைய ஆளுகைக்குள்ளாக வாழ்கிற, அப்ப கிறிஸ்து தான் சபையை ஆளுகிறார்னு அவர் சொல்லுகிறாங்க பாருங்க. அவருடைய ஆளுகைக்குள்ளாக வாழ்கிற கிறிஸ்தவர்களின் கூடுகை தான் சபை. இன்னொரு விளக்கமும் இருக்கு. சபைன்னா என்ன? பரலோக குடியுரிமை பெற்று இந்த உலகத்துல வாழ்கிற பரிசுத்தவான்களின் கூட்டம். இப்ப நம்முடைய குடியுரிமை எங்க இருக்கான்? பரலோகத்தில் இருக்கிறது. நாம பரலோக குடியுரிமை பெற்றவர்கள். இங்க உலகத்துல ஒன்றாக கூடி ஆராதிக்கிற கூட்டமாக இருக்கிறோம், பரிசுத்தவான்களின் கூட்டம். எந்த விளக்கத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் சபைன்னா அது பரிசுத்தவான்களின் கூட்டம் என்றே விளக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப ஆழமான அர்த்தம் கொண்டது. இந்த உலகத்துல சபையை பத்தி என்ன விதமான கண்ணோட்டத்தோடு மக்கள் இருக்கிற போது வேதம் சபையை பத்தி இதாங்க சொல்லுங்க. சபை என்றால் என்ன அப்படின்னா, அது தேவன் அழைத்த ஜனங்களுடைய கூட்டம் தான் சபை. புரியுதா? பழைய ஏற்பாட்டிலையும் சபை இருந்ததுதான். ஆனா அது இன்னைக்கு இருக்கிற ஒரு நிறுவனமாக அமைக்கப்பட்டு இயங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இல்லை. புதிய ஏற்பாட்டில் அது ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்லுவாங்க. அது ஒரு நல்ல ஒரு கட்டமைப்போட ஆண்டவர் என்னுடைய சபை இப்படிதான் இருக்கணும்னு அவர் சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்கள் மட்டுமே தேவனுடைய சபை என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கென்று தேவாலயம் இருந்தது, அவர்களுக்கென்று நியாயப்பிரமாணங்கள் இருந்தது, தம்மை அவர்கள் எப்படி ஆராதிக்கணுங்கிற அந்த வழிமுறைகளை எல்லாம் தேவன் கொடுத்திருந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டில் இப்போ சபை என்று வருகிற போது அது கர்த்தருடைய சபையாக, அவரால் மீட்கப்பட்ட ஜனங்களின் கூட்டமாக, எந்த பாகுபாடும் இல்லை. நம்ம புதிய ஏற்பாட்டில் நிருபங்கள்ல பாக்குற மாதிரி யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, பணக்காரன் ஏழை, எந்த வித்தியாசமுமே இல்லை. எல்லாருக்கும் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் ரட்சிப்பை பெற்ற அனைவருமாக கூடுகிற இடம் தான் அந்த சபை. சரிங்களா? இப்படி கடவுளால் அழைக்கப்பட்ட அந்த கூட்டத்தை தான் சபையாக வேதத்துல பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் சபையாக அமைத்ததையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் நாம் அதை பார்க்கிறோம், நிருபங்கள்ல பார்க்கிறோம், சபை வரலாற்றுல இவைகளை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. இதாங்க சபை. சபை என்றால் என்ன? இதுதான் உங்களுடைய புரிதலாக இருக்கிறதாங்கிறத நீங்க கொஞ்சம் உங்களுடைய சிந்தனைகளை சீராராய்ந்து பாருங்க. சபை என்பது கட்டிடத்தை அல்ல, அவருடைய மக்களை குறிக்கிறது என்பதை முதலாவது பார்க்கிறோம். சபையை பத்தி வேதம் இப்படி போதிக்க இந்த சிந்தனை எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு சபையை பத்தி எவ்வளோ தவறான நம்பிக்கைகள் இருக்கு இல்லையா?
சிலர் சபைக்கு போவதற்கே பல தவறான நம்பிக்கைகள்னாலதான் போறாங்க. சபை இந்த உலகத்துல எதற்காக இருக்கிறது என்றால், நல்லா கவனிக்கப்பா, சபை இந்த உலகத்துல எதுக்காக இருக்கிறதுனா அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. சபையினுடைய முக்கியமான நோக்கம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஆனா இன்னைக்கு சபையை நடத்துகிறவர்களும் சரி, சபைக்கு போகிறவர்களும் சரி, சபையை பத்தி வேதம் போதிக்கிற இந்த உண்மைகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாமலேயே இருக்கிறது. இந்த சபையை நடத்துகிற சில போதகர்கள் கூட எதற்காக சபையை நடத்துகிறார்கள் என்றால் அவர்களுடைய வயிற்று பிழைப்பிற்காக நடத்துகிறார். நல்லா படித்து உழைத்து சம்பாதித்து தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய சம்பாத்தியத்துல நடத்த முடியாம இருக்கிற சூழ்நிலைகளின் காரணமாக எளிதாக சம்பாதிப்பதற்கு என்ன வழிவகை? அவங்க யோசிச்சு பார்த்தா அதுக்கு ஒரே வழி, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி இப்படி ஒரு சபையா அமைச்சிட்டோம்னா நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும்னு ஒரு கூட்டம் அப்படி மக்களை ஏமாத்தி, அது உண்மையான சபையா இல்ல. அந்த மனுஷனும் தேவனுடைய மனுஷன் இல்ல. அவங்களுக்குள்ளலாம் இந்த கன்விக்ஷனை பார்க்க முடியாது, கமிட்மெண்ட்டை பார்க்க முடியாது, நடைமுறை வாழ்க்கையில கடவுளோடு சேர்ந்து வாழக்கூடியதை பார்க்க முடியாது. அவனுடைய தேவன் வயிறு வேதம் சொல்லுகிற மாதிரி யாரை எப்படி ஏமாற்றி பொருளை அபகரிக்கலாம், எப்படி நய வஞ்சகமான போதனைகளை கொடுத்து காணிக்கைகளை பெற்றுக்கொள்ளலாம், ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு ஆலோசனை கேட்க வந்தா அதை தன்னுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்தி அந்த பொருளை அபகரிக்கிறதுக்கு பணம் பறிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாங்கிற கூட்டமும் இன்னைக்கு சபையை பயன்படுத்தி இருக்கு. இந்த குடும்ப கூடுகைக்கு போயிட்டு வந்தோம்ல, அங்க நம்ம நிறைய பேர் கேட்டோம். ஒரு வயதான பாட்டி, அந்த பாட்டி அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்து இருக்கிற அந்த காசை பூரா போதகன்னு சொல்லுகிற ஒரு ஓனாய் சுரண்டி சுரண்டி தின்னு இருக்கிறான். அது எவ்வளவு வேதனை. அவங்களுடைய இடத்தை அபகரிச்சு வாங்கி இருக்கிறான். அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதித்த பணத்தை சுரண்டி இருக்காங்க. இப்படி எவ்வளவு பேர் இருக்கதான் செய்யறாங்க. இதெல்லாம் நான் ஏதோ மிகைப்படுத்தி சொல்லல. அவங்க அந்த மாதிரி ஓநாய்களை பொறுத்த வரைக்கும் சபை என்பது அவன் வயிற்று பிழைப்புக்கான ஒரு இடம். இப்படியும் மனிதர்கள் இருக்கதான் செய்யறாங்க. ரொம்ப மோசம். அவங்களுக்கு சபையை பத்தியும் தெரியாது, சபையினுடைய மேன்மை புரியாது. ஆனா நிறைய கூட்டங்களை நடத்துற மாதிரி ஒரு காண்பித்து கொண்டு உள்ளூர்ல ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லைன்னு வெளிநாடுகள்லயும் ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிற கூட்டமும் இருக்கத்தான் செய்கிறது. அவங்களுக்கு எல்லாம் சபையின் அருமை தெரியல. சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னா, வேறு சிலர் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? தங்களை கிறிஸ்தவர்கள்னு அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு தங்களுக்கு ஒரு சபை தேவை. தாங்க கிறிஸ்தவர்கள், சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் வேணும். ஏன்பா சபைக்கு போற அப்படின்னா, அந்த சபை ஒரு மரியாதை இருக்குல்ல, கிறிஸ்தவன்னு சொன்ன ஒரு மரியாதை, நான் அந்த சபைக்கு போறேன்னா ஒரு பெரிய மரியாதை இருக்கு. ஓ, அந்த சர்ச்சுக்கு போறீங்களா, மதுரையிலே ரொம்ப பெரிய சர்ச்சுன்னு கேள்விப்பட்டேன், ஆமா அது எங்க சபை தான் அப்படின்னு சொல்லுகிறதுல ஒரு பெருமை. அதுக்காக சபைக்கு போகிறவர்களும் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் சபைக்கு எதுக்கு போறாங்க தெரியுமா? ஏதாவது சரீர நன்மைகள் கிடைக்கும். என்ன நன்மை கிடைக்கும்? அந்த சர்ச்சுக்கு போனா, அந்த சபைக்கு போனா காலையிலயும் மதியமும் சாப்பாடு கொடுத்துருவாங்க. போக்குவரத்து, பஞ்சப்படி, பயணப்படி எல்லாம் கொடுத்துருவாங்க. வயிறும் நிறைஞ்சிரும், பையிலையும் கொஞ்சம் காசு கிடைச்சிரும். அதுபோக வீட்டு தேவைகள் எல்லாம் கூட அவங்க பாத்துக்கிறாங்க. எத்தனையோ சபைகள்ல இப்படி சோம்பேறிகள் இருக்கிறாங்க தெரியுமா? அதனாலதான் பவுல் நிருபங்கள் எழுதும் போது, சபையின் மூலமாக நீ ஒருவனுக்கு உதவி செய்தால் விசாரித்து உதவி செய். நீ செய்யற உதவி அவனை சோம்பேறி ஆக்கிடக்கூடாது. நிறைய பேர் இதுக்காக தான் சபைக்கு வர்றது. ஏதாவது உதவி கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், இந்த உலகத்துல நன்மை கிடைக்கும். எங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் எங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த சபைக்கு போனா, அவனை பொறுத்த வரைக்கும் சபை நடத்துறவனுக்கு என்ன நோக்கம்? பெரிய கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு என்ன செய்யறது? சாப்பாடு போடு. நம்ம மக்கள் தான் சாப்பாடுனாதான் சொல்லவே வேணாமே. ஆண்டவர் இந்த உலகத்துல வந்தார், 5 அப்பங்களையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேர் சாப்பிட்டு திருப்தியாகி மக்கள் எல்லாம் சந்தோஷமா ஆண்டவரை பின்பற்றி வேலைக்கே போகாம அந்த மரத்தடியில போய் படுத்து கிடந்தான். அவரு அங்க போதிக்க போறாருன்னா அவருக்கு பின்னுக்கு போயிடுறான். ஏன்னா அங்க கூட்டமா போனேன், கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்துக்கலாம். முடிஞ்ச உடனே சோறு போடுறாங்கல்ல, ஏன்னா அந்த சர்ச்சுக்கு போற நமக்கு அந்த அவர் என்னமாவது பாஸ்டர் சொல்லிட்டு இருப்பாரு,
நான் கொஞ்ச நேரம் தூங்கிடுவேன், நல்ல வசதியா இருக்கும், சாப்பிட்டு வந்துடுவேன், பணமும் கொடுக்குறாங்க. இதனால சில பேர் சபைக்கு போறாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த மத்தியில சபை எவ்வளவு மட்டுப்படுத்தப்படுது. இதுக்கு மத்தியில வேதம் சொல்லுது, சபை ஜீவனுள்ள தேவனுடைய சபை. சரிங்களா? அது அவர் வாசம் பண்ணுகிற இடம், அவருடைய மக்களின் கூட்டம். உண்மையாகவே அவரை விசுவாசித்து கூடி வருகிறவர்கள் தாங்க சபை. உங்களுக்கு புரியுதா? இதுக்கு மத்தியில நீங்க சபையை பத்தி எப்படி யோசிக்கிறீங்க? சபைக்கு வந்திருக்கிறீங்கன்னா நீங்க என்ன எண்ணத்தோடு வந்திருக்கீங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த சபையை பயன்படுத்தி ஏதாவது சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கிற இடமா சபையை நினைச்சு வந்திருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. சமுதாயத்தில் எனக்கு ஒரு மதிப்பு வேணுங்க, எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணுங்க, அதுக்காக வந்திருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த சபைக்கு போனா சாப்பாடு கொடுத்துடுறாங்க, போக்குவரத்துக்கு செலவுக்கு காசு கொடுத்துடுறாங்க, வீட்டு தேவைகளுக்கும் கொஞ்சம் உதவி செய்யறாங்க. அதனால நம்ம இதெல்லாம் பயன்படுத்திக்கணும்னா ஒரு மணி நேரம் உட்கார்ந்துட்டு வர்றதுல ஒன்னும் கஷ்டம் இல்லை இல்லைங்க, அப்படி நினைச்சு வர்றீங்களான்னு யோசிச்சு பாருங்க. அல்லது இவ்வளவு நேரம் நம்ம சொன்ன அந்த சபையினுடைய அருமையை புரிந்து உங்க ஆத்துமாவினுடைய ரட்சிப்பின் மேன்மையை உணர்ந்து அவருடைய மக்களாக பரிசுத்தவான்களாக அவரை ஆராதிக்க நாங்கள் கூடியிருக்கிறோம் என்ற சிந்தையோடு சேர்ந்திருக்கிறவர்களாக இருக்கிறீங்களான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. சபை என்பது கட்டிடம் அல்ல, சபை என்பது அவருடைய மக்களின் கூட்டம் என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். சரியா? இதான் முதல்ல சபை என்றால் என்ன. இரண்டாவது, சபை யாருடையது? சபை யாருடையது? அநேக இடங்கள்ல இந்த சபை யாருடையதுன்னா அந்த போதகருடையது. அந்த போதகர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். அந்த போதகர் தான் சபையை அதிகாரம் செலுத்தி தனக்கு என்னெல்லாம் விருப்பமானவைகள் இருக்கோ, தான் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் செய்து ஆட்டுவிக்க கூடிய ஒரு இடமாக அவர் சபையை நடத்துகிறத நம்ம பார்க்கணும். ஆனா உண்மையிலேயே சபை யாருடையது? எந்தவித சந்தேகத்துக்கும் இடமில்லாம சபை கர்த்தருடையது. அதனாலதான் இந்த பொதுவான தலைப்பை பாத்தீங்கன்னா கர்த்தரின் திருச்சபை. கர்த்தரின் திருச்சபை. அந்த சபையில சபை தலைவர்களாக போதகர்களும் உதவிக்காரர்களும் இருந்த போதிலும் அவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள். அவங்களுக்கு விருப்பமானவைகள் எல்லாம் செய்து கொண்டு போக முடியாது. அவர்களும் தங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்கு உட்படுத்தி இருக்கிறவர்கள். ஆனா நீங்க எத்தனையோ பேர் சபையை தங்களுடையது என்றும், அந்த சபை எங்களுடையது, நான் தான் அந்த சபையை கட்டுகிறேன், நான் தான் அந்த சபையை பாதுகாக்கிறேன், நான் இல்லைன்னா அந்த சபை இல்லை என்கிற நினைப்போடு ஆணவத்தோடு செயல்படுகிறார். அது ரொம்ப தவறு. சபை கர்த்தருடைய. மத்தேயு 16வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற போது என் சபை என்றே சொல்லி இருக்கிறார். அது வேற யாரும் சொந்தம் கொண்டாடவே முடியாது. மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களும் அதை மேற்கொள்ளுவதில்லை. பேதுருவின் மேல் சபையை கட்டுவேன் என்றால் பேதுரு அறிக்கை செய்த விசுவாச வார்த்தைகளின் அடிப்படை. அதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதியை வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்னு கேட்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றாங்க. நீங்க என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்னு சொல்லும் போது பேதுரு சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று அவர் பதில் சொல்லுகிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவே நீ பேதுருவா இருக்கிறாய், உன்மேல் என் சபையை கட்டுவேன். பேதுருவை படுக்க வச்சு ஆண்டவர் சபையை கட்டுகிறார் என்ற அர்த்தமா? இல்ல. அவருடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை அதான் சத்தியம். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், அவர்தான் மேசியா, ஜனங்களுக்கு பாவ விடுதலையை கொடுப்பதற்காக வந்தவர். அவரால் மட்டுமே பாவ விடுதலை உண்டு என்பதை யாரெல்லாம் விசுவாசித்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட விசுவாசித்தவர்களை நான் சபையாக கட்டுவேன். அதுதான் ஆண்டவர் சொன்னார். பாத்தீங்களா? என் சபையை கட்டுவேன் தான் ஆண்டவர் உறுதியாக சொல்லுகிறத பார்க்கிறோம். சபையை கட்டுகிறவர் ஆண்டவர். சபை அவருக்கு சொந்தமானது.
அவர் தன்னுடைய சுய இரத்தத்தால் விலைக்கிரயம் கொடுத்து அந்த சபையை வாங்கி இருக்கிறார். இன்னும் பார்த்தோம்னா சபை அவருடைய மனையாட்டி, அவருடைய மனைவி. எபேசியர் 5வது அதிகாரத்துல நாம பார்க்கிறோம் அந்த சபையை அவர் எப்படி பாதுகாக்கிறார், எப்படி பராமரிக்கிறார், எப்படி வழி நடத்துகிறார். இந்த சபைக்காக தாங்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். இந்த உலகத்துல நம்ம போல பாடுள்ள ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து ரொம்ப மோசமான வேதனைகள் எல்லாம், கடினமான துன்பங்களை எல்லாம் தன்னுடைய சரீரத்தில் அனுபவித்து சிலுவையில் கோரமான மரணத்தை அடைந்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டது, அவர் உயிர் தெழுந்தது, அவர் பரலோகத்திற்கு போனது எல்லாமே அவருடைய சபைக்காக தான். நான் என் சபையை கட்டுவேன், எப்படி ஆண்டவர் கட்டி இருக்கிறார், அதற்காக தான் அவர் இதெல்லாம் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் சொல்லி இருக்கிறார் நான் மறுபடியும் வருவேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரத்துல பார்க்கிறோம். நீங்க எப்படி இயேசு கிறிஸ்து உங்கள் கண்களுக்கு முன்பாக ஏறெடுக்கப்பட்டு போனாரோ அப்படியே அவர் திரும்ப வருவார். அவர் எதற்காக திரும்ப வருவார்? தன்னுடைய சபையை தன்னோடு சேர்த்துக் கொள்வதற்காக. சரிங்களா? அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் வரும்போது உங்களை என்னோடு சேர்த்துக் கொள்வேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய சபையை சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லியிருக்கிற கட்டடத்தையா தூக்கிட்டு போய் பரலோகத்துல ஆண்டவர் வைக்க போறாரு? இல்ல. அதனால கட்டடம்லாம் ரொம்ப பெருசு இல்லைங்க. கூடி வருவதற்கான ஒரு தேவையான வசதிகள் கொண்ட ஒரு இடம் அவர் சபை. நான் வருகிற நாளில் உங்களை என்னோடு அழைத்து கொண்டு செல்வேன். அவர் வரப்போகிறது தன்னுடைய மனவாட்டி ஆகிய சபையை தன்னோடு சேர்த்து கொண்டு செல்வதற்காக. எவ்வளோ அருமைதான், எவ்வளோ மேல். அவர் வந்தது, வாழ்ந்தது, மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டது, உயிர் தெழுந்தது, பரலோகம் போனது, அவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது, மீண்டுமாக வரப்போகிறது, எல்லாமே அவருடைய சபைக்காக, எல்லாமே அவருடைய சபைக்காக. இந்த சபை கட்டடத்தை இல்ல. நீங்க யோவான் 17வது அதிகாரத்தை வாசி பாருங்க. யோவான் 17வது அதிகாரம் அவருடைய பிரதான ஆசாரியத்துவ ஜெபம். ஆண்டவர் இந்த உலகத்துல இருந்தபோது சிலுவையை சந்திக்க போவதற்கு முன்பதாக அவர் ஏறெடுத்த ஜெபம். அதுல அவர் சொல்லுகிறார், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். யார் அந்த இவர்கள்? பிதாவே, உம்முடைய வார்த்தையை நீர் எனக்கு கொடுத்தீர், அதை நான் இவர்களுக்கு கொடுத்தேன், இதை அவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்களுக்காக மட்டுமல்ல, இந்த வார்த்தைகளை விசுவாசிக்க போகிற அத்தனை மனிதர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவங்க தாங்க சபை. அந்த சபையை கூட்டிக் கொள்வதற்காக தான் ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். இந்த உலகத்துல கடவுளுக்கு எது ரொம்ப முக்கியம் தெரியுமா? எது ரொம்ப முக்கியம்னா அவருடைய சபை தான் முக்கியம். அந்த சபையை அவர் மிகவும் நேசிக்கிறார். அந்த சபையை தான் அவருடைய பார்வையில் ரொம்ப உயர்வானது. அந்த சபை தான் அவருடைய பார்வைக்கு இனிமையானது. அந்த சபை தான் அவருடைய இருதயத்துக்கு விருப்பமானது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சபையை பத்தி வேதம் எவ்வளோ அருமையா சொல்லுது. அந்த சபையில நீங்களும் நானும் ஐக்கியமா இருக்கிறோம்னா, கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் ஐக்கியப்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டிருக்கோம்னா அது எவ்வளவு பெரிய மேன்மைன்னு யோசிச்சு பாருங்க. சபை. சரி, சில கேள்விகளை கேட்டு பார்ப்போம். இந்த சபையை யார் ஆளுகிறது? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே சபையை ஆளுகிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரே சபைக்கு தலையாகவும் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளையும் ஆளக்கூடியவர் அவரே. பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது அவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும்னு பேதுரு போதகர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. பாத்தீங்களா? 1 பேதுருல போதகர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க தெரியுமா? இப்ப நாங்க போதகர்களா இருக்கிறோம்னா, அவர் உங்களை சுய ரத்தத்தினால சம்பாதித்திருக்கிறார். உங்களுக்கு சத்தியத்தை போதித்து அந்த சத்தியத்தின்படி நீங்க வாழ்கிறீர்களான்னு உங்களை கண்காணித்து உங்களை மேய்த்து அவர் வருகிற நாள்ல உங்களை அவர்களுடைய கையில கொண்டு போய் சேர்க்கிற வேலை தான் எங்களுடைய வேலை. போதகன்னு சொன்ன உடனே கொம்பு முளைக்கல, எங்களுக்கு அதிகாரம் இல்ல. உங்க வாழ்க்கையில ஆணவத்தோடு அதிகாரம் செலுத்தக்கூடிய அதிகாரம் போதகர்களாகிய எங்களுக்கு இல்ல. இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, பியூட்டன்கள் இதை சொல்லி இருக்கிறாங்க, போதகர்கள் டோர் மேட். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த சிந்தனை இருக்கு? டோர் மேட்னா என்னங்க? மிதியடின்னு சொல்றோம் பாத்தீங்களா? வீட்டுக்குள்ள நுழையும் போது காலை தொடச்சிட்டு போற அந்த மிதியடி மாதிரி.
அதான் போதகர்களுடைய வேலை. அவங்களுக்கு அவங்க அதிகாரம் வரம்புக்குட்பட்டது. அதுக்காக அவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்ல வரல. அவர்கள் சபையினுடைய ஆவிக்குரிய தகப்பன்கள். அந்த சபையினுடைய நன்மைக்கு ஏதுவாக, சபைன்னு சொல்லும் போது மறுபடியும் கட்டடத்தை இல்ல, மக்களை தான் குறிக்கும். அந்த மக்களுடைய ஆவிக்குரிய நன்மைக்காக தேவையான போதனைகள், உபதேசங்கள், கண்டிதங்கள், திருத்து நடவடிக்கைகள் இவைகளெல்லாம் கொண்டு வந்து நடத்தக்கூடியவர்கள் தான் போதகர்கள். அவர்களுடைய அதிகாரம் வரம்புக்குட்பட்டது. ஆனா ஒரு சபையை ஆளுகிறவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. எபேசியர் 1வது அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. எபேசியர் 1:23 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரே எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இந்த சபையினுடைய தலையாக இருப்பது யாருன்னா இயேசு கிறிஸ்து. அந்த சபை எப்படி இயங்கணும், எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் கட்டளையிடக்கூடிய தலையாக கிறிஸ்துவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். எபேசியர் 5:23 குறிச்சுக்கோங்க, நீ வீட்டுல போய் வாட்சி பாருங்க. எபேசியர் 5:23, கொலோசையர் 1:18 இதெல்லாம் பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவே சபைக்கு தலையாக இருந்து அதை ஆளுகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். சரி, அதை எப்படி ஆளுகிறார்? இயேசு கிறிஸ்து சபையை எப்படி ஆளுகிறார்? தம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக அவர் சபையை ஆளுகிறார். தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. ஆவியானவருடைய பணி சபை கட்டப்படுவதில் மிக மிக முக்கியமானது. அவரே பாவியான மனிதன் சுவிசேஷத்தை கேட்க செய்கிறார். அவனுடைய மனம் திரும்புவதற்கு ஏதுவான செயல்களை அவனுடைய இருதயத்தில் கிரியை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவரே. பாவத்திலிருந்து மனம் திரும்பவும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவும் தேவையான உதவிகளை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவரே. அவனுடைய ஆத்மா ரட்சிக்கப்படுகிற போது அவனை சபையில் கொண்டு வந்து சேர்க்கிறவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். அப்படி சபையில் அவர் கொண்டு வந்து சேர்த்து என்ன செய்கிறார்? சகல சத்தியத்திற்குள்ளும் அவனை நடத்துகிறார். யோவான் 14வது அதிகாரம் 16-17 வசனங்கள். யோவான் 14வது அதிகாரம் 16-17 வசனங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து, அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர்தான் நம்மை ஆளுகை செய்து வழி நடத்துகிறார். பரிசுத்த ஆவியாகிய கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆண்டு நடத்துகிறார். அதே யோவான் 16வது அதிகாரம், யோவான் 16-13-14 வசனங்கள். யோவான் 16-13-14 வசனங்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பாத்தீங்களா? அவரும் சுயமா ஒன்னும் செய்ய மாட்டார், பேச மாட்டார். இயேசு கிறிஸ்து எதை போதித்தாரோ அதை சொல்லி சபையை சத்தியத்திற்குள் நடத்துவார். அப்ப இயேசு கிறிஸ்து சபையை ஆளுகிறார். யார் மூலமாக ஆளுகிறார்? தம்முடைய ஆவியானவர் மூலமாக ஆளுகிறார். ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கொண்டு சபையை ஆளுகிறார்னு நாம பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சபைக்கு வரங்களையும் கொடுக்கிறது. நிருபங்கள்ல பார்க்கிறோம். ஆவியானவர் வரங்களை சபையில் இருக்கிற மனிதர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு வேத பகுதியை குறிச்சுக்கோங்க, அதை நீங்க வீட்டுல போய் வாட்சி பாருங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 4-11 வசனங்கள். 1 கொரிந்தியர் 12-4-11 வசனங்கள். அவர்தான் சபைக்கு தேவையான வரங்களை கொடுத்து அந்த சபை சத்தியத்தில் நிலைத்து வளருவதற்கு அந்த சபையை ஆளுகிறவராக இருக்கிறார். இப்படி சபையில் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறவர் அவரே. நாம நினைக்கிறதெல்லாம் சபையில நடக்காதுங்க. நிறைய சபைகள்ல அடுத்த முறை எலெக்ஷன் வரட்டும்,
நான் அந்த பதவிக்கு என்னென்னலாம் செய்யறேன்னு பாரு. இருக்கா இல்லையாங்க? பாஸ்பேட் கமிட்டி மெம்பர்ஸ், அந்த கமிட்டிக்கு தலைவர், பொருளாளர், இப்படியெல்லாம் போட்டு சபையில எவ்வளவு போட்டி பொறாமலாம் இருக்கு. இப்போ வரப்போது பாருங்க ஒரு எலெக்ஷன், நம்ம தமிழ்நாட்டில் நடக்க போது ஒரு எலெக்ஷன், ஏப்ரல் மேல அது வரும். அந்த எலெக்ஷன் எல்லாம் விட பயங்கரமான செயல்கள்லாம் அந்த சபை கமிட்டி மெம்பர்ஸ்க்கும் தலைவரும் பொருளாதாரம் துணைத் தலைவரும் தேர்ந்தெடுக்கிறதுல நடக்கும். கோர்ட் வரைக்கும் போய் சண்டை போட்டு போலீஸ் பாதுகாப்போடு நடக்கும். அப்படியெல்லாம் நடக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த சபையில என்ன நடக்கணும்னு நான் தீர்மானிப்பேன். இந்த சபையை நான் ஆளுகிறேன், என்னுடைய அதிகாரம் அதுல இருக்கு, என்னோட பேருக்கு கௌரவம் வேணும். ஆனா இவ்வளவு நேரம் வேதம் என்னங்க சொல்லிட்டு வருது? அந்த சபையை ஆளுகிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் தம்முடைய ஆவியானவரை கொண்டு ஆளுகிறார். அவர் கிறிஸ்துவின் வார்த்தையை கொண்டு ஆளுகிறார். அவரே வரங்களை கொண்டு. இந்த அடிப்படை புரிதல் ஒரு மனிதனுக்கு இருந்தா அவன் எப்படி சபை வாழ்க்கையில தாழ்மை உள்ளவனா இருப்பான்? யோசிச்சு பாருங்க. அவன் தன்னை உயர்த்துவானா? நான் போதகனா என்னை நியமிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேள்வி கேட்பானா? நான் பொருளெல்லாம் கையாளணும், ஏன் என்னைய பொருளாளரா நீங்க நியமிக்கலன்னு கேள்வி கேட்பானா? எனக்கு இவ்வளவு வரங்கள் இருந்து நீங்க ஏன் பயன்படுத்தாம இருக்கீங்கன்னு கேள்வி கேட்பானா? இவ்வளவு நாள் வந்துகிட்டு இருக்கேன், எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்காம என்னை சபையில சேர்க்காம இருக்கீங்கன்னு கேள்வி கேட்பானா? கிறிஸ்துவின் ஆவி ஒருவனில் இருந்தால் இப்படிப்பட்ட கேள்வி வருமாங்க? ஆவியானவர் வரங்களை பயன்படுத்துகிறார். எப்ப யாரை பயன்படுத்தணும்னு அவருக்கு தெரியும். சபையில இருந்த சவுலையும் பவுலையும் பர்னபாவையும் ஊழிய பணிகளுக்காக பிரித்து விடுங்கள்னு சொன்னவர் ஆண்டவர். யார எங்க எப்ப எப்படி பயன்படுத்தணும்னு தீர்மானித்து வைத்திருக்கிறவர் அவர். அந்த சபை எப்படி இருக்கணும், எப்படி வளரணும், யார் யாரெல்லாம் அந்த சபையில் அங்கமாக இருக்கணும், இதெல்லாம் தீர்மானிச்சு வச்சிருக்கிற ஒரு ஆண்டவர். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவைகள் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அவருடைய தீர்மானத்தின்படியும் அவருடைய திட்டத்தின்படி தான் அது நடந்து கொண்டிருக்கு. அப்ப உண்மையிலேயே சபையை பத்தின இந்த நம்பிக்கையோடு இருக்கிற ஒரு மனுஷன் அந்த சபைக்கு தன்னை அர்ப்பணித்திருப்பானா இல்லையா? நம்ம படிச்சிருக்கிறோம், ஒரு சபைக்கு தலைவர்கள் எப்படி வருவார்கள்? ஆவியானவர் அந்த சபைக்கு அடையாளம் காட்டுவாருங்க. அப்படிப்பட்ட திறமைகளும் அப்படிப்பட்ட வரங்களும் அந்த தாழ்மையும் சபைக்கான பணிகளை செய்கிறதுல ஒருத்தர் உதவிக்காரரா அடையாளம் காட்டுகிறார்னா அவர் செய்கிற பணிகள் காட்டும். அவர் ஒன்னொன்னு சொல்லி செய்ய மாட்டார், தாமாக அந்த பணிகளை செய்வார். போதிக்கிற வரம் இருக்கான், அதையும் ஆவியானவர் தான் காட்டுவார். நாம நம்மை நியமித்துக் கொள்ளுவதல்ல இந்த பதவிகளுக்கு, அதை செய்கிறவர் ஆவியானவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அவர் தான் சபையை கட்டுகிறார். அப்போஸ்தலர் 2:47 கடைசியில பாத்தீங்கன்னா, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வருகிறார். சில பேருக்கு ரொம்ப ஒரு சபையை பத்தி வருத்தம் என்ன தெரியுமா? பல வருஷமா அந்த சபைக்கு வரேன், சபை வளரவே இல்லை, சபை அப்படியே தான் இருக்கு, அதனால நாங்க சபைக்கு வர்றதுல நாங்க வேற சபையை பார்த்து போகிறோம். சபையை பத்தின புரிதல் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்குன்றத அதை அடையாளம் காட்டுதா இல்லையா? சபைய கட்டுகிறவர் ஆண்டவர். நீங்களும் நானும் எவ்வளவுதான் தலைகீழ நின்னாலும் ஒரு ஆத்துமாவை சபையில கொண்டு வந்து ரட்சிப்புக்கு முடியாதுங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6-7 வசனங்களை பாருங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6-7 வசனங்கள். அங்க பவுல் சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்கிறார். அப்படி இருந்தும் நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். உண்மையான கிறிஸ்தவனுக்கு இந்த அறிவு இருக்கும். அவன் இந்த வார்த்தைக்கு தன்னை உட்படுத்துவான். அவன் என்ன செய்வான் பாருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்னுடைய கடமை என்பதை உணர்ந்து அதை அவன் செய்வான். பலனை கர்த்தரிடத்தில் விட்டு விடுவான். அதுக்காக அவன் உழைக்காம இருக்க மாட்டான், சுவிசேஷம் சொல்லாம இருக்க மாட்டான். உண்மையான சபை சுவிசேஷத்தை சொல்லும். ஆனா சபையை கட்டுகிறவர் அவர். எத்தனை வருடங்கள் வில்லியம் கேரி இந்தியாவில் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம், கிருஷ்ணபால் தானே
முதல்ல கிடைச்ச ஒரே ஒரு ஆத்மா, பல வருட உழைப்புக்கு பிறகு. ஆனா இன்னைக்கு சபையை சரியா புரிந்து கொள்ளாதவர்கள் என்ன, நமக்கு பின்னாடி போன வருஷம் தான் பக்கத்துல ஒரு குடிசை போட்டான், இன்னைக்கு ஒரு பில்டிங் கட்டி அங்க 500 பேர் போய்கிட்டு இருக்கிறாங்களாம். அது வளர்ச்சியா இது வளர்ச்சியா? கேள்வி கேட்கறானா இல்லையா? மனுஷன் சொல்றானா இல்லையா? இப்படியே போச்சுன்னா சபை இருக்காமலே போயிடும். அதனால நாங்களும் இங்க இருக்க விரும்பல, நாங்க எங்களுக்கு பிடித்தமான சபையை பார்த்து போயிடணும். எவ்வளவு தவறான புரிதல் இல்ல? சபையை விட்டு போகணும்னா அந்த சபை சத்தியத்தை போதிக்காமல், சத்தியத்திற்கு இடமளிக்காமல் இருக்கிற போது மட்டும்தான் போகணும். சபையினுடைய சைஸை பொறுத்து சபைக்கு போகக்கூடாது. நிறைய பேர் போறாங்கன்னு போகக்கூடாது. இருக்கிற ஆத்துமாக்கள் சத்தியத்தில் வாழ உறுதி கொண்டிருக்கிறார்களா? அந்த சபையில சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறதா? அததான் முதல்ல பார்க்கணும். அந்த சத்தியத்துக்கு அர்ப்பணித்து அதுக்கு தான் சபை வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும். உங்களுக்கு புரியுதா? அப்ப ரெண்டாவத பார்க்கணும், இந்த சபையை ஆளுகிறவர் யார்? இந்த சபையினுடைய தலையாக இருக்கிற இயேசு கிறிஸ்து சபையை ஆளுகிறார். யார் மூலமாக ஆளுகிறார்? நம்முடைய ஆவியானவர் மூலமாக ஆளுகிறார். ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை கொண்டு, அவருடைய வார்த்தைகளை கொண்டு ஆளுகிறார். அந்த சபையை வளர்க்கிறவர் அவரே, அந்த சபைக்கான வரங்களை கொடுக்கிறவர் அவரே, ஏற்ற நேரத்தில் தான் கொடுத்த வரத்தை பயன்படுத்த வைக்கிறவரும் அவரே. புரியுதா? 2 குறிப்பு பார்த்திருக்கோம். சபைனா என்னன்னு பார்த்தோம். முதல்ல அது கட்டடத்தை குறிக்கவில்லை, அவருடைய மக்களின் கூட்டத்தையே குறிக்கிறது. பரிசுத்தவான்களின் கூட்டத்தை குறிப்பது சபை. 2வது பார்த்தோம், அந்த சபையை ஆளுகிறவர் யாருன்னு பார்த்தோம். 3வது கடைசியாக, இந்த உலகத்துல சபை ஏன் இருக்கிறது? என்னைக்காவது இந்த கேள்வியை கேட்டு பாத்தீங்களா? சபை ஏன் இந்த உலகத்துல இருக்கு? நான் ஏன் இந்த சபையில் அங்கமா இருக்கிறேன்? நான் ஏன் சபைக்கு போய் வருகிறேன்? என்னைக்காவது கேள்வி கேட்டு பாத்தீங்களா? நம்முடைய முன்னோர்கள் 2 முக்கியமான காரணத்தை முன்வைத்திருக்கிறார்கள் சபை இருப்பதற்கு. நம்முடைய ஆவிக்குரிய நன்மைகள், நாம அடைய போகிற ஆசீர்வாதங்கள், அதெல்லாம் செகண்டரி, 2ஆந்தரம்னு சொல்லுவாங்க. 2ஆந்தரம் 3ஆந்தரம் பின்னாடி போகும். முதல் பிரைமரி நோக்கம் என்ன தெரியுமா? ஏன் இந்த உலகத்துல சபை இருக்குன்னு? முதலாவது நோக்கம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு. கர்த்தரை ஆராதிப்பதற்கு. அவர் மகிமையின் தேவன், அவரே வானத்துக்கும் பூமிக்கும் தேவனானவர். இப்ப நம்ம வாசம்ல 1 ராஜாக்கள்ல 2 நாளாகமத்திலாம் நம்ம வாசம்ல வானமும் பூமியும் கொல்லாத மகிமையுடைய தேவன். அவர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அவர் அவ்வளோ மகிமை சிறந்த தேவன். அவர் நம்முடைய ஆத்துமாக்களை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய ஆத்துமாக்களை ரட்சித்திருக்கிற, நம்முடைய ஆத்தும நேசராக இருக்கிற, நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற அவரை ஆராதிப்பதற்காகவே சபையாக நாம் ஒன்று கூடுகிறோம். வேற ஒரு நோக்கமும் இல்லைங்க. அந்த தேவனை மகிமைப்படுத்தணும், அந்த தேவனை ஆராதிக்கணும், அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தணும். அவர் மட்டும் என் மேல இரக்கம் பாராட்டலன்னா நான் நரகத்தின் பிள்ளையாகவே வாழ்ந்து நரகத்துக்குள்ள போயிருப்பேன். என் ஆத்துமாவை நரகத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார் அவர். அதற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார் சிலுவையில். எனக்காக எவ்வளவோ வேதனைகளை அவர் சகித்திருக்கிறார், துன்பங்களை தன்னுடைய சரீரத்தில் அனுபவித்திருக்கிறார். கோரமான அவமானமான சிலுவை மரணத்தை அனுபவித்து எனக்காக மரித்திருக்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை ஆராதிப்பதுதான் என்னுடைய நோக்கம். அதனாலதான் இந்த 4 பேரை ஆராதனை. புரியுதா? அவ சபை இந்த உலகத்துல இருப்பதற்கான முதன்மையான நோக்கம் அவரை ஆராதிப்பதற்கே. 2வது நோக்கம் என்ன தெரியுமா? அவருக்காக சுவிசேஷ பணி செய்ய. அவருக்காக சுவிசேஷ பணி செய்ய. என்னுடைய ஆத்துமாவுக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவன் எனக்கு அதை கட்டளையிட்டிருக்கிறார். பவுல் சொல்லலையா, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என் மேல் விழுந்த கடமை. கடமை. அதை நான் நிராகரிக்க முடியாது, அதை நான் வேண்டான்னு சொல்ல முடியாது, அதை நான் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. மத்தேயு 28வது அதிகாரத்துல 18 20 வசனங்கள்ல ஆண்டவர் அதை கட்டளையாகவே கொடுத்திருக்கிறார். மத்தேயு 28:18 20 வசனங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீச்சராக்கி பிதா குமாரன்
பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இது சபைக்கான கட்டளை, அவருடைய மக்களுக்கான கட்டளை. நாங்க அவருடைய மக்கள் சொல்லுகிற ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கட்டளை. ஓகேங்களா? இந்த கட்டளையை ஏற்று சபையானது சுவிசேஷ பணி செய்து வருகிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில் கர்த்தர் எப்படி சேர்த்து கொண்டு வந்தார்? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பேதுரு எழும்பி சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். நீங்கள் சிலுவையில் ஏற்றி கொன்ற அந்த இயேசுதாம் மேசியா, அவர்தான் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர். நீ பாவி, உன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படு. அன்றைய தினம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஏற்கனவே இருந்த 120 பேரோடு சேர்க்கப்பட்டார்கள் பார்க்கிறோம். சபை அப்படிதான் அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்பட்டதுன்னு நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப ஏங்க சபை இருக்கு இந்த உலகத்துல? மறக்கவே மறக்காதீங்க. இந்த சபை இருக்கிறது என்ன? அது நான் போய் ஆராதிக்கணும், என்னுடைய நன்மை, அதெல்லாம் பின்னான காரணங்கள். முதன்மையான காரணம் கடவுளை ஆராதிப்பதற்காக, 2வது அவருக்கு சுவிசேஷ பணி செய்வதற்காக. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அந்த குடும்ப கூடுகையில கர்த்தருடைய நாளை பத்தி பிரசங்கித்த போது அந்த நாளின் நன்மைகள்ல ஒரு குறிப்பாக சொன்னது, இந்த நாள் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கும் பிசாசின் ராஜ்யம் வீழ்ச்சி அடைவதற்குமான நாள். இந்த நாள்ல உலகெங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தருடைய மக்கள் தங்களுக்கு அறிமுகமானவர்கள், நண்பர்கள், உறவினர்களை சபைக்கு அழைத்து போகிறார்கள். சுவிசேஷத்தை அவர்களை கேட்க செய்கிறார்கள். சுவிசேஷத்தை கேட்டவர்களை ஆண்டவர் ரட்சிக்கிறார், தன்னுடைய சபையில் சேர்க்கிறார். எவ்வளவு அருமையான பணி பாரு. நம்ம சபையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம சபைக்கு சபை சட்ட அமைப்பு விதின்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். அதுல ஒவ்வொரு விதியா எழுதி வச்சிருக்கிறோம். 2வது விதியை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2வது விதி, நாம எதுக்காக சபையாக அமைக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்க. தனிப்பட்ட முறையிலும் ஒருங்கிணைந்தும் இந்த சபையில கிருபை சபை, நம்முடைய கிருபை சபை மதுரை தான் நம்ம சபையினுடைய பேர். இந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தவரும் நாம தான் தேவனுடைய ஆலயம். தனித்தனியாக கூடி வருகிற போது நம்முடைய கூட்டம் ஆண்டவருடைய சபையாக மாறும். நான் தனிப்பட்ட விதத்திலும் ஒருங்கிணைந்தும் சபையாகவும் பாவிகளுக்கு நற்செய்தியை எடுத்துரைப்பதன் மூலம், விசுவாசிகளை கட்டி எழுப்புவதன் மூலமும், வேதாகமம் போதிக்கும் கர்த்தரின் ஆராதனையை நடத்தி அவரை மகிமைப்படுத்துவதே இச்சபையின் நோக்கமாக இருக்கிறது. வந்துருச்சா? சபை எதுக்காக இருக்குன்னு நம்முடைய முன்னோர்கள் சொன்ன அந்த 2 நோக்கம் இங்க வந்துருச்சா? என்ன செய்யறோம்? ஆண்டவரை ஆராதிப்பதையும் அவருடைய சுவிசேஷத்தை தனிப்பட்ட விதத்திலையும் சபையாகவும் சொல்வதே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறதுன்னு நாம நம்முடைய சபை சட்ட அமைப்பு விதிகள்ல எழுதி வச்சிருக்கிறோங்க. 15 வருஷத்தை கடந்தது பெருசு இல்ல, 16வது வருடத்துல நுழைந்தது பெருது இல்ல. இத்தனை வருடமும் இதை கொண்டிருக்கிறோமா, இனி இதை செய்து வாழ்கிறோமாங்கிறத ஆராய்ஞ்சு பார்த்து அதை சிந்தித்து அதுல உறுதியோடு இருக்கணும். பாருங்க, தொடர்ந்து என்ன எழுதி வச்சிருக்கிறோம் பாருங்க. ஆகவே கர்த்தருடைய பூரணமான நியாயப்பிரமாணத்தையும் அவரது மகிமையுள்ள கிருபையின் நற்செய்தியை போதிப்பதையும் நாம் எமது கடமையாக கொண்டுள்ளோம். அத்தோடு விசுவாசத்திற்காக போராடுவதையும் புதிய உடன்படிக்கையின் கிருபையின் சாதனங்களை விசுவாசத்தோடும் பரிசுத்தத்தோடும் கொண்டாடுவதையும் எம்முடைய நோக்கமாக கொண்டுள்ளோம். ஞானஸ்நானமா இருக்கலாம், திருவிருந்தா இருக்கலாம், அந்த கிருபையின் சாதனங்களை விசுவாசத்தோடு நாங்கள் கொண்டாடுவோம் தான் நம்முடைய நோக்கம். சரிங்களா? அப்ப இந்த உலகத்துல சபை எதற்கு இருக்கிறது? என்னுடைய நன்மைக்காக இருக்கிறது, என்னுடைய வயிற்று பிளப்புக்காக இருக்கிறது. நான் போனா எனக்கு சாப்பாடு போடுவாங்க, காசு கொடுப்பாங்க, அதுக்காகவா சபைக்கு வர்றது, சபையை நாடுவது இல்ல. வேதம் சபையை எவ்வளவு உயர்வாக சொல்லுகிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இதாங்க கர்த்தரின் திருச்சபை. இதுதான் சபையை பத்தி வேதம் போதிக்கிறது. கடல் அளவுல இருந்து ஒரு சிறு அளவை எடுத்து இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இன்னும் சபையை பத்தி பார்க்கணும்னா எவ்வளோ விஷயங்களை பார்க்கலாம். ஆனா இதுதான் அடிப்படையான உண்மைகள், சத்தியங்கள் சபையை பொறுத்தவரை. அதான் வேதம் போதிக்கிறது. வேதமும்
திருச்சபையும். 3 குறிப்புகளை பார்த்தோம். சபை என்றால் என்ன? சபையை ஆளுகிறவர் யார்? இந்த சபை இந்த உலகத்தில் இருப்பதனுடைய நோக்கம் என்ன? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதான் ஃபவுண்டேஷன், இதுதான் நம்முடைய விசுவாசம், சபையை பற்றிய நம்முடைய விசுவாசம். இந்த விசுவாசத்துல தொடர்ந்து நிலைத்திருக்க ஆண்டவர் தாங்க நமக்கு உதவி செய்யும். ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி இந்த சத்தியத்துல நிலைத்திருக்க உங்களுக்கு ஒரு உறுதிப்பாடு வேணும், கன்விக்ஷன் வேணும், உங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேணும், கமிட்மெண்ட் இருக்கணும். இந்த சபைக்கு உட்பட்டு அர்ப்பணித்திருப்பேங்கிற கமிட்மெண்ட் இருக்கணும். இந்த சத்தியங்கள் எல்லாம், சபையை பற்றி வேதம் சொல்லுகிற இந்த சத்தியங்கள் எல்லாம் என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில நான் கடைபிடித்து வாழ்வேங்கிறதுல உறுதியா இருக்கு. இந்த சபை வளர்ச்சிக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். எதெல்லாம் நான் செய்வதன் மூலமாக இந்த சபையை சீர்குலைய செய்யும்னு யோசிச்சு பார்த்து அதை ஒரு நாளும் செய்யாம இருக்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல எழுதி வச்சிருக்கணும் சபை அங்கத்தவர்களுடைய பொறுப்புகளும் கடமைகளும். அதை வாசிக்கணும், வாசிச்சு பாருங்க. நாம் அதெல்லாம் செய்யறோமான்னு யோசிச்சு பாருங்க. சபைக்கு எந்த விதத்திலையும் இடரலாக இல்லாதபடிக்கு என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை நான் காத்துக் கொள்ளுகிறதில் உடன்படுகிறேன்னு ஆண்டவருக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக உறுதிமொழி கொடுத்திருக்கோம். அதெல்லாம் இந்த நாள்ல நினைச்சு பார்த்து இந்த சத்தியங்கள்ல நிலைத்திருக்க ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவார். வார்த்தைகளை கேட்டிருக்கிற, இன்னும் இந்த சபையில் அங்கமாக சேராம இருக்கிற, ஆண்டவருடைய ரட்சிப்பை அனுபவிக்காம இருக்கிற நீங்களும் இந்த செய்தியில இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவர் எதற்காக மரித்தார் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நீங்க பாவி என்பதை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்க. பாவத்துக்கான விலை கிரயத்தை அவர் தான் கொடுத்திருக்கிறார். பார்த்தோமா இல்லையா? திருச்சபை யாருடையது? அது இயேசு கிறிஸ்துவுடைய. அந்த சபைக்காக அவர் ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார்னு பார்த்து, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமே சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் வேதம் சொல்லு. உங்களால உங்க பாவத்தை போக்குவதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க உங்க பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். அவர் உங்களுக்கு ரட்சிப்பை தருவார். உங்களையும் சபையில அங்கமாக சேர்ப்பார். சபை என்பது கட்டடம் இல்லைன்னு பார்த்தோம். கூடி வந்திருக்கிற அவருடைய மக்களின் கூட்டம்னு பார்த்தோம். அவர்தான் எங்களையும் ஒரு காலத்துல இந்த உலகத்துக்கு அடிமைப்பட்டிருந்த, பிசாசுக்கு அடிமைப்பட்டிருந்த, எங்க பாவங்கள்ல வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை அழைத்தார். இன்றைக்கு அவருடைய மக்களாக மாற்றி இருக்கார். உங்களுக்கும் அந்த கிருபை அவர் செய்வார். ஆகவே இந்த நாள்ல மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள், அவர் உங்களை ரட்சிப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணலாம்.